இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித ஜெபமாலை அன்னையினுடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, நான் ஏற்கனவே இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் சொல்லியிருந்தேன், இந்த மாதம் முழுவதையும் ஜெபமாலையினுடைய மாதமாக நம்ம கொண்டாடுகிறோம். அன்னை மரியாள் ஜெபமாலையினுடைய அன்னை. ஜெபமாலை ஜெபிப்பதால் நம்முடைய குடும்பங்களுக்கு எவ்வித ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கின்றன. ஜெபமாலை நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு பக்தி முயற்சி என்பதை இந்த நாள் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. இந்த ஜெபமாலை அன்னையினுடைய விழாவிற்கு வரலாற்று பின்னணி இருக்கிறது. பல மறை உரைகளில இதை பற்றி நான் உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறேன். முதலாக வரலாற்றுல 1571 ஆண்டு லெப்பாந்தோ என்கிற இடத்துல துருக்கியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் நடந்த அந்த ஒரு போர்ல அன்னை மரியாளுடைய பரிந்துரையால் ஜெபமாலையை ஜெபித்து அந்த போரில் கிறிஸ்தவர்கள் வெற்றி பெற்றதன் ஒரு நினைவாக ஜெயராக்கினி அன்னையினுடைய விழாவாக கொண்டாடப்பட்ட இந்த விழாவானது அதற்கு பிறகு 1573 ஆண்டு திருத்தந்தை 13ஆம் கிரகோரியாருடைய அறிவுறுத்தலின்படி ஜெபமாலை அன்னையினுடைய ஒரு விழாவாக கொண்டாடப்பட்டது. அதற்கு பிறகு சில ஆண்டுகளில இந்த விழாவானது கத்தோலிக்க திரு அவையில திரு வழிபாட்டு கொண்டாட்டத்தினுடைய அட்டவணையில சேர்க்கப்பட்டது என்று நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, பிறகு 1913 ஆண்டு அன்னை மரியாள் போர்ச்சுகல் தேசத்துல தன்னை ஜெபமாலையினுடைய ஒரு அன்னையாகத்தான் வெளிப்படுத்தி இருக்கிறாள். அன்புமிக்கவர்களே, ஜெபமாலை என்றால் என்ன? ஜெபமாலை கிறிஸ்தவர்கள் ஜெபிக்க வேண்டுமா? ஜெபமாலை என்பது கத்தோலிக்க திரு அவையில நம்முடைய மீட்பிற்கு அவசியமானதா? அப்படிங்கிற அடிப்படையான ஒரு சில கேள்விகள் எழலாம். புராட்டஸ்டன்ஸ், அதாவது பிரிவினை சகோதரர்கள் மற்றும் பெந்தகோஸ்தே சகோதரர்கள் அன்னை மரியாளுக்கு நீங்க ஜெபிக்கிற ஜெபமானது இறைவனுடைய வழிபாட்டுக்கு இணையாக இருக்கிறது அப்படி என்று நம்மை பற்றி குறை கூறலாம். அல்லது இந்த ஜெபமாலை எதற்கு? ஏதோ ஒரு பர்டிகுலரான ஒரு சில வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்வதால உங்களுக்கு என்ன பயன் கிடைக்கிறது என்கிற ஒரு அடிப்படையான ஒரு கேள்வியை நமக்கு எழுப்பலாம். அன்புமிக்கவர்களே, நமக்கு தெளிவாக புரிய வேண்டிய முதல் விளக்கமானது, ஜெபமாலை என்கிற இந்த பக்தி முயற்சியானது கத்தோலிக்க திரு அவையால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வினுடைய மேம்பாட்டிற்காக, இறை அன்பில வளர்வதற்காக, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றின சிந்தனையை அல்லது தியானத்தை அதிகப்படுத்துவதற்காக, அன்னை மரியாளுடைய பரிந்துரையை கேட்பதற்காக, திருச்சபையோடு ஒன்றாக நம்முடைய கருத்துக்களுக்காகவும் திருச்சபையினுடைய தேவைகளுக்காகவும் நல்ல மரணத்திற்காகவும் பரிந்துரைக்காக செய்யப்படுகிற திருச்சபையால் பரிந்துரைக்கப்பட்ட ஒரு பக்தி முயற்சி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் கவனமா கேளுங்க. ஜெபமாலை ஜெபித்தல் என்பது கத்தோலிக்க திரு அவையால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு உன்னதமான பக்தி முயற்சி. ஆனால் நம்முடைய மீட்பிற்கான அடிப்படையாக அல்லது திருச்சபையால் ஆப்ளிகேட்டரி என்று சொல்லப்படுகிற கட்டாயமாக செய்ய வேண்டிய ஒரு பக்தி முயற்சியா? அப்படி என்றால் இல்லை. ஆனால் மிக அதிகமாக, மிக அழுத்தமாக கத்தோலிக்க திரு அவையால் நம்முடைய ஆன்மீகத்துல வளர்ச்சி பெறுவதற்காக பரிந்துரைக்கப்படுகிற ஒரு பக்தி முயற்சி தான் ஜெபமாலை. ஆகவே தயவு செய்து கட்டாயமாக நம்முடைய மீட்பிற்கு அவசியமாக இன்றியமையாததாக கத்தோலிக்க நமக்கு முன்வைப்பது திருப்புல் என்கிற உத்தமமான உன்னதமான ஒரு அருட்சாதனம், 7 அருட்சாதனங்கள். இந்த திருச்செபமாலை என்பது என்ன அப்படி என்பதை பற்றி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். புனித டோம்னிக் கூஸ்மேன் என்பவரால் திருச்சபைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. அவர் வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டத்துல திருச்சபையில ஒரு தவறான தப்பிரை மிக வேகமாக பரவி கொண்டிருந்த அந்த ஒரு நேரத்துலதான் அன்னை மரியாள் இந்த புனித டோம்னிக் அவர்களுக்கு காட்சி அளித்து ஜெபமாலையை ஜெபிக்கிற ஒரு முறையை கற்றுத்தருகிறார். அப்படி ஜெபிக்கிற நேரத்துல அந்த தப்பிரை தானாக மறைந்து விடும் என்று ஜெபமாலையை ஜெபிக்கிற வரலாற்றை அல்லது வழக்கத்தை கத்தோலிக்க திரு அவையில முதலாக கொண்டு வந்தது புனித டோம்னிக் தான். அன்புமிக்கவர்களே, அன்று தொடங்கி இன்று வரையில இந்த ஜெபமாலை என்கிற பக்தி முயற்சி கத்தோலிக்க திரு அவை நம்முடைய ஆன்மீக வாழ்விற்கு ஒரு இன்றியமையாத பக்தி முயற்சியாக நம்மிடத்துல அது வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறது. அன்புமிக்கவர்களே, திரு ஜெபமாலையினுடைய அந்த அமைப்பு முறையை நம்ம பார்க்கிற நேரத்துல தந்தை மகன் தூய ஆவியர் என்று தம திருத்துவத்தினுடைய நாமத்தில தொடங்கப்படுகிறது ஒவ்வொரு திருச்செபமாலையும்.
அதற்கு பிறகு அப்போஸ்தலிக்க விசுவாச பிரமாணத்தை நம்ம ஏறெடுப்பதற்கான காரணம் நாம் எதை விசுவசிக்கிறோம் என்பதை ஒவ்வொரு ஜெபமாலையிலும் நம்ம அறிக்கையிட்டு கூறுவதுதான். அந்த விசுவாச பிரமாணம் என்பது ஏதோ ஒரு திருத்தந்தை நமக்கு கொடுத்ததல்ல. முதல் எருசலேம் திருச்சங்கத்தால் உருவாக்கப்பட்ட அப்போஸ்தலிக்க விசுவாச பிரமாணத்தை தான் இன்றைக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். அப்படி என்றால் இயேசுவோடு வாழ்ந்து இயேசுவால் நியமிக்கப்பட்ட திருத்தூதர் பேதுருவினுடைய வழிவந்த அப்போஸ்தலர்கள் உருவாக்கிய விசுவாச பிரமாணத்தை தான் ஒவ்வொரு ஜெபமாலையினுடைய தொடக்கத்திலும் நம்ம சொல்லுகிறோம். அதுல தம திருத்துவத்திற்கான மாட்சிமையையும் மகிமையையும் நம்ம ஏற்றுக்கொள்வதாகவும் விசுவசிப்பதாகவும், திருச்சபை கத்தோலிக்க திரு அவையை நம்ம ஏற்றுக்கொள்வதாகவும் விசுவசிப்பதாகவும், புனிதர்களுடைய சமூக உறவையும் மறுவாழ்வையும் நம்ம ஏற்று விசுவசிப்பதாகவும் தான் அந்த அப்போஸ்தலிக்க விசுவாச பிரமாணம் இருக்கிறது. அதற்கு பிறகு ஒவ்வொரு மறை உண்மையிலும் தொடக்கத்துல விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை என்கிற விவிலியத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஜெபத்தை தான் நம்ம ஜெபிக்கிறோம். பிறகு அருள் நிறைந்த மரியே என்கிற அந்த ஜெபமானது கபிரியேல் தூதர் அன்னை மரியாளுக்கு சொன்ன அந்த முதல் பகுதியையும், எலிசபெத் அம்மா அன்னை மரியாளை வாழ்த்தியதையும், அருள் நிறை என்கிற அந்த ஜெபத்தினுடைய இரண்டாவது பகுதி திரு அவை ஒன்றாக சேர்ந்து அன்னை மரியாளோடு பரிந்துரை செய்கிற ஒரு முறையையும், அந்த 10 மணிகளுடைய கடைசியில தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகிற அந்த தம திருத்துவத்திற்கான புகழ்ச்சியும் தான் ஒவ்வொரு தேவ ரகசியத்திலுமே நம்ம ஜெபித்து மகிழ்கிறோம். அன்புமிக்கவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற அந்த 4 தேவ ரகசியங்களும், அதாவது மகிழ்ச்சி நிறை மறை உண்மைகள் மற்றும் துயருறும் மறை உண்மைகள் மற்றும் மகிமையின் மறை உண்மைகள், கடைசியில ஒளியின் மறை உண்மைகள், இவை அனைத்துமே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வாழ்க்கையை, நம்முடைய மீட்பு திட்டத்தை தியானிக்கிற வகையில தான் அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஜெபமாலையினுடைய இறுதி பகுதியில அன்னை மரியாளுக்குரிய கிருபதாயத்திற்கு என்கிற அன்னையினுடைய இரக்கத்தை நம்முடைய பரிந்துரையாக மன்றாடி ஜெபிக்கிற ஒரு ஜெபம்தான் கடைசி பகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த திருச்செபமாலையினுடைய அமைப்பு முறையே நம்முடைய மீட்பின் வரலாற்றை தியானிக்கிற ஒரு அழகான ஒரு செயலாக, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை தியானிக்கிற ஒரு அழகான ஒரு செயலாக, நம்முடைய அப்போஸ்தலிக்க விசுவாச பிரமாணத்தை ஒவ்வொரு முறையும் அறிக்கையிடுகிற ஒரு செயலாக, தம திருத்துவத்திற்கான மாட்சிமை வெளிப்படுத்துகிற ஒரு செயலாகத்தான் திருச்செபமாலையை நம்ம ஜெபிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த அழகான பக்தி முயற்சி என்பது நம்முடைய குடும்பங்களை விசுவாசத்துல ஒன்றிணைக்கிற, குடும்பமாக ஒன்று சேர்ந்து ஜெபிக்கிற, திருச்சபையோடு ஒன்று சேர்ந்து ஜெபிக்கிற, அன்னை மரியாளோடு ஒன்று சேர்ந்து ஜெபிக்கிற ஒரு அழகான பக்தி முயற்சியாகத்தான் கத்தோலிக்க திரு அவையில நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இந்த திருச்செபமாலையை ஒவ்வொரு புனிதர்களும் தங்களுடைய வாழ்க்கையில பயன்படுத்தியதாகவும், அதை பயன்படுத்தி அழகான அன்னை மரியாளுடைய பாதுகாப்பையும் பரிந்துரையும் அவர்கள் பெற்றதாகவும் தான் திருச்சபையுடைய வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். அப்படி என்றால் இந்த ஆன்மீக வாழ்க்கையில வளருவதற்கு, இயேசுவை நோக்கி நம்ம துரிதமாக செல்வதற்கு அன்னை மரியாள் என்கிற பாதுகாப்பான வழித்துணை, அன்னை மரியாளுடைய அந்த பாதுகாப்பை பெறுவதற்கான ஆயுதமாகத்தான் கத்தோலிக்க திரு அவை இந்த அழகான ஜெபமாலை என்கிற பக்தி முயற்சியை நம்முடைய திருக்கரங்களில் ஒப்படைத்திருக்கிறது. ஆகவே அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நம்ம நற்செய்தி வாசகத்துல வாசிப்பது போல அன்னை மரியாளுக்கு கூறப்பட்ட மங்கள வார்த்தையினுடைய ஒரு நிகழ்வு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மங்கள வார்த்தையை கேட்ட உடனேயே அன்னை மரியாளுக்கு இறைவனுடைய பிரசன்னத்தை முழுவதும் உணர்கிற ஒரு நிலை ஏற்படுகிறது. இறைவன் என்னோடு இருக்கிறார், என்னாலும் அவர் என்னை வழிநடத்துவார், என்னை அவர் கைவிட மாட்டார் என்கிற உறுதியான நம்பிக்கையில தான் இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு நடக்கட்டும் என்று அந்த விசுவாச பிரகடனத்தை அன்னை மரியாள் ஏறெடுப்பதற்கான காரணம் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்பதை அவர் உறுதியாக நம்பியதால் தான். ஆகவே அன்புமிக்கவர்களே, இந்த திருச்செபமாலை அன்னையினுடைய விழாவை, நினைவு நாளை கொண்டாடுகிற நாம் திருச்செபமாலையை நம்முடைய ஆன்மீக பயணத்தின் மிக அருமையான ஒரு பாதுகாப்பு கவசமாக பயன்படுத்தி கொள்ளவும், அன்னை மரியாளுக்கு இருந்த இறை நம்பிக்கை நமக்கு இருக்கவும், அந்த இறை நம்பிக்கையினுடைய ஒரு வெளிப்பாடாக இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு நடக்கட்டும் என்று ஆண்டவருடைய சித்தத்தின்படி ஒவ்வொரு நாளும் நடந்திடவும் இன்றைக்கு இறைவனிடத்துல மன்றாடி ஜெபிப்போம். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென்.